மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய திருப்பலி சுஜி ஆனந்த் அவருடைய 20th வெட்டிங் அனிவர்சரி அந்த பர்த்டே அவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. டர்னியா அண்ட் சுரேன் இந்த மாதம் பிறந்த நாளை கொண்டாடுகிறார், அவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சுரேன், தர்ஷினி அண்ட் ஜோசப் 20வது ஆண்டு வெட்டிங் அனிவர்சரியை 4th செப்டம்பரில் கொண்டாடினார்கள், அவர்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் நன்றி திருப்பலியாக லோட்டஸ் சகானா அவர்களுடைய வெட்டிங் அனிவர்சரி செப்டம்பர் 24th கொண்டாடினார்கள், அதற்காகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இறந்த ஆத்மா தரநாயகம் தேவநாயகம் அவர்களுடைய ஆண்களை காட்சிக்காகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இத்திருப்பலியை தகுந்தமுறை ஒப்புக் கொடுக்க தடையாக என்னுடைய பாவங்களை நினைத்து மனவருந்தி இறைவனிடம் நன்றி கேட்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்கும் பிள்ளைகளுக்கும் உரிய உரிமை வழங்கும் இறைவா, உம் அன்பிற்கு உரிய மக்களை கண்விடம் கண்ணோக்கியிருடும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பேச்சையும் அளிப்பீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லாம் நல்ல இறைவன் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. பொதுக்காலம் 22ஆம் வாரம். முதல் வாசகம். கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, முன்பு நீங்கள் இறைவனோடு உறவற்றவர்களாக இருந்தீர்கள். அவரை பகைக்கும் உள்ளம் உடையோராக தீச்செயல்கள் புரிந்து வந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் தூயோராகவும் மாசற்றோராகவும் குறை சொல்லுக்கு ஆளாகாதாரவாகவும் தம்முள் விளங்குமாறு ஊனுடல் எடுத்த தம் மகனது சாவின் வழியாக கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். நீங்கள் நற்செய்தியை கேட்டு பெற்றுக்கொண்ட எதிர்நோக்கை இழந்து விடாமல் நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு அதில் உறுதியாக நிலைத்து இருங்கள். உலகெங்கும் படைப்பனைத்துக்கும் நற்செய்தி பறை சாற்றப்பட்டுள்ளது. பவுலாகிய நான் இந்த நற்செய்தியை அறிவிக்கும் திருத்தொண்டன் ஆனேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் நல்லடியாக. இதோ கடவுள் எனக்கு துணையாக இருக்கிறார். கடவுளே, உமது பெயரின் வல்லமையாய் என்னை காப்பாற்றும். உமது
எனக்கு துணையாயிருக்கிறார். என் தலைவரின் வாழ்வுக்கு ஆதாரமாயுள்ளோருடன் இருக்கிறார். இதோ கடவுள் எனக்கு துணையாயிருக்கிறார். என் தலைவரின் வாழ்வுக்கு ஆதாரமாயுள்ளோருடன் இருக்கிறார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். இதுவே நன்று. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துவேன். இதுவே நன்று. இதோ இதோ கடவுள் எனக்கு துணையாயிருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1-5 முடிய. ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை குவித்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களுக்கும் பசியா இருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா என்று இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டது மட்டுமின்றி தம்மோடு இருந்தவர்களுக்கு கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கும் கட்டுப்பட்டதே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அன்பார்ந்தவர்களே, ஓய்வு நாள் என்பது நமது மத்தியிலே, நம்ம கிறிஸ்தவ மத்தியிலே ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். அப்படின்னா மீன் சந்தையில போய் மீன் வாங்கக்கூடாதா, அல்லது கறி சந்தையில போய் கறி வாங்கக்கூடாதா, அல்லது உண்ணக்கூடாதா என்ற கேள்விகள் எழும். அது மட்டுமல்ல, ஓய்வு நாள் என்பது நாம் திருப்பலிக்கு செல்ல வேண்டும், கோயிலுக்கு செல்ல வேண்டும், இறைவனை வழிபட வேண்டும், இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், கடவுள் நம்மளை பாதுகாத்து வந்தமைக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், மற்றும் பிறரோடு நம்முடைய உறவை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது உணவின் வழியாக இருந்தாலும் சரி, நம்முடைய சிரிப்பின் வழியாக இருந்தாலும் சரி, என்ன வகையாக இருந்தாலும் சரி, நாம் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இயேசுவிடம் பரிசேயர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், எப்படி இதை செய்யலாம்? எப்பொழுதுமே கேள்வி கேட்பது ஒரு த்ரில் இல்லையா? நான் எங்க அப்பாவை கேள்வி கேட்கிறேன்னா எனக்கு ஒரு த்ரில்.
எங்க அப்பாவை நான் கேள்வி கேட்டுட்டேன், அல்லது தாத்தாவை நான் ஒரு கேள்வி கேட்டேன்னு சொன்னா தாத்தாட்டே நான் கேள்வி கேட்டுட்டேன், நான் ஒரு பெரிய ஆள் தான், ஒரு தலக்கணம், நான் தான் படிச்சவர். எனவே கேள்வி கேட்கிற அந்த முறைகளிலே நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நான் தான் பெரியவர், எனக்கு தான் எல்லாமே தெரியும், எனக்கு கேள்வி கேட்பதில் மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, பெருமை இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதைத்தான் பரிசேயர்களும் சதுசேயர்களும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இயேசுவை கேள்வி கேட்கும்போது. நாம் உண்மையாகவே சிந்திக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் நம்மிடம் கேள்வி கேட்டால் அது என்ன, பெரியவர்கள் கேள்வி கேட்பது என்ன? இதற்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கா? சின்ன பிள்ளைங்க கேள்வி கேட்கறதும் பெரியவங்க கேள்வி கேட்கறதும் வித்தியாசம் இருக்குதா? வித்தியாசம் இருக்கு. சின்ன பிள்ளைங்க நம்மகிட்ட கேள்வி கேட்கறதுன்னா அவங்க அறியாம கேட்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்கறாங்க. ஆனா பெரியவங்க, நீங்களும் நானும் கேள்வி கேட்கிறோம் பாத்தீங்களா, ரொம்ப மோசம். எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு கேள்வி கேட்கணும். என்னன்னா கலக்கம், பெருமை, நான் தான் படிச்சிருக்கிறேன், எனக்கு தான் எல்லாமே தெரியும், ஸ்கிரிப்ட் எனது நற்செய்தியை நான் தான் கரைச்சு முடிச்சிருக்கிறேன், நான் ரொம்ப கோர்ஸுகள்லாம் போனேன், டொரண்டோ யூனிவர்சிட்டியில கோல்டு மெடலிஸ்ட், இப்படியெல்லாம் நம்மளை நினைச்சுக்கிட்டு கேள்வி கேட்கறது பிறகு. ஆனா கடவுள் சொல்றாரு, யாருமே கேள்வி கேட்கக்கூடாது, இல்லைன்னா கேள்வி கேட்டா பதில் கிடைக்காது. எனவே நாம் கேள்வி கேட்கிறவர்கள், தெரிஞ்சும் கேள்வி கேட்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? கடவுள் சொல்றாரு, இயேசுவா சொல்றாரு, நம்ம அமைதியா, நம்ம தாழ்மையா நம்ம பதில் சொல்லணும். அதைத்தான் தாழ்மையான பதிலை அந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் சொல்லுகிறார். என்ன கேள்வி சொல்றாரு? நான் இருக்கும் பொழுது பசியா இருக்கும்போது நாங்க சாப்பிடதான் செய்யணும், பிறரோடு உறவாடதான் செய்யணும், இதான் கடவுள் படைத்த ஒரு முறை என்று அவர் அங்கு விவரிக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே பல சட்ட திட்டங்களை நம்முடைய குடும்பங்களில் வைத்துக் கொண்டாலும் அந்த சட்ட திட்டங்கள் பிறரை அழிக்கிறது என்றால் அந்த சட்ட திட்டங்களுக்கு அர்த்தம் இல்லை. நம்முடைய சட்ட திட்டங்கள், நம்முடைய வழிமுறைகள், நம்முடைய கோட்பாடுகள் எப்பொழுது பிறரை வளர்க்க உதவி செய்கிறதோ, மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ, சந்தோஷத்தை கொடுக்கிறதோ, நிம்மதியை கொடுக்கிறதோ, அதுதான் அர்த்தமுள்ள ஒரு வழிமுறையாக, கோட்பாடாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையில இன்றிலிருந்து நம்பிக்கையோடும் நாம் பேறு பெற்றவர்களாக வாழ, மகிழ்ச்சியோடு வாழ, பெருமையோடு மட்டும் வாழாமல் நிம்மதியோடு வாழ இறைவனிடம் வேண்டுமோ. உங்கள் பதிலுரையாக, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை எமது திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர்கள், நற்தந்தையர்கள், துறவரத்தார் அனைவரும் எமக்கு நல்கள் வழிகாட்டிகளாக இருந்து உமது பாதையில் நம்மை வழி நடத்தியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எமது வாழ்வில் சட்டங்களை மட்டும் பின்பற்றாது எது முக்கியம் என்பதனை உணர்ந்து பிறருடன் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழி நடத்தும் அன்பு தெய்வமே இறைவா,
ஞானத்திலும் சிறந்தோங்கி நல்ல கல்விமான்களாகவும் கீழ்ப்படுதலிலும் ஒழுக்கத்திலும் வளர்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான ஆண்டவரே, அன்னை மரியாளின் பரிந்துரை மூலம் பெற்றுக்கொண்ட அனைத்திற்கும் நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்தும் அன்னையின் அரவணைப்பும் பாதுகாப்பும் நம்மை வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள அன்பு தந்தையே இறைவா, எம்மை விட்டு பிரிந்த அனைவரின் பாவப் பிழைகளையும் மன்னித்து உமது அரசில் சேர்த்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை வழிநடத்துவதும் அன்பு தந்தையே, நாங்கள் அனைவரும் பேறு பெற்றவர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் நம்பிக்கை இல்லாத நேரங்களில் நம்பிக்கையை எங்களுக்கு தந்து நாங்கள் உண்மை தொடர்ந்து பின்தொடர்ந்து நல்ல ஒரு சீடர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து வளர எங்களுக்கு ஆறுதலை மாற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம்.
அன்பார்ந்த சகோதர சகோதரி, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பில் எல்லாம் உள்ள தந்தையாக இருந்து ஏற்றாம்படி ஜெபியுங்கள். இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரை மாண்புக்கு உரிய உண்மை காணிக்க வெளியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மர நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைந்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாரிடமிருந்து பிறக்க திருவுள்ளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை எனக்கு ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமளந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அங்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறக்கனை உயிர்ப்பினை கூர்ந்து வாழுதலும் அப்பத்தை மீன்பிழிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களையும் ஆயர் பிரான்சிஸ் அவர்களின் எல்லா திருநிலைவரையும் உமது திரு அவை அன்பு நிறைவு அடைய செய்தருளும். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் தன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான தந்தை யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் ஒப்பந்தவராயிருந்தோராகிய புனித அனைவரிடமும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமல்ல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனித்தனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுவிட உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருந்தத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு ஒற்றுமையும் அமைதியும் எங்கள் குடும்பத்திற்கு அளித்திருந்தீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுக்கு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை நம்பிக்கையை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்குகிறவர். நம்முடைய குடும்பங்களுக்கு அமைதி மகிழ்ச்சி தருபவர் இவரே. இவருடைய திருவிருந்து அழைக்க பெற்றோர் அனைவரும் பேறு பெற்றோர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையால் விண்ணகம் இருந்தால் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு அன்பு திருமகனுக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் குடும்பங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Sophia.